கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். பாடுவோம். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். சொல்லு. காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே 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 வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். இந்த யூக்லிசஸ். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு அரைநோட்டு மட்டும் இருக்குங்க. ஆமென். ரொம்ப அழகான பாடல். இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து நம்முடைய வேதத்தில் சொல்லுங்க எண்ணத்தை பேசுவோம் என்று நீங்க என்ன பண்ண வேண்டாமாமா? கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்மகிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தை என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், நீங்க மனநோயாளியாய் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா யார் மனநோயாளியாய் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுமா? ரொம்ப யோசிக்கிறாங்க பாருங்க, அவங்க டிப்ரெஷன் உச்சகட்டத்தில் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறதா நினைச்சுக்கோங்க, எத்து வேணாலும் நடக்கலாம். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வியாதி வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு வியாதி வந்திருக்கு பார்த்தீங்களேன், இந்த வியாதி இன்னைக்கு மாறல, நாளைக்கு மாறல, அடுத்த மாசம் மாறல, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் மாறும். அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. ஆனா அந்த வியாதியை குறித்து யோசிச்சு நம்ம மன அளவில் சிக்காகிறோம் பாருங்க, அந்த சிக்னஸை, அந்த மன அழுத்தத்தை வேற யாருமே சரி பண்ணவே முடியாது. வியாதி சரியாகும், உங்க கடன் கண்டிப்பா சரியாகும், நீங்க எதிர்பார்த்து கவலைப்படுற காரியம் கண்டிப்பா சரியாகும். ஆனா நீங்க கவலைப்பட்டு உங்க உடம்பை கெடுக்கிறீங்க பாருங்க, அதை சரி பண்ண முடியாது. அதை சரி ஆண்டவரத்தில் போய் கேட்டா கூட ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஏன் நீ கவலைப்பட்ட, ஏன் நீ யோசிச்ச, எதுக்கு நீ ரொம்ப திங்க் பண்ண? வேண்டாம் வேண்டாம். நான் நம்புறேன், இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய கிருபை தருவாராங்க. என்ன கிருபை அப்படின்னா, எது நடந்தாலும் ஸ்டாப் திங்கிங். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய யோசனை நான் என்ன பண்ணணும்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நிறுத்தணும். கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரை நான் சந்தித்தேன். மிகப்பெரிய கோடீஸ்வரர். என்னை ஜெபிக்கிறதுக்காக அவர் கூப்பிட்டுருந்தாரு. நான் ஜெபம் பண்றதுக்காக போனேன். ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எனக்கு விரோதமா நிறைய செய்வனை வச்சிருக்காங்க, நீங்க எடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, உங்களுக்கு விரோதமா செய்வனை வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். இல்ல, நடந்து கொண்டிருக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது, இவங்க பார்க்கறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா உண்மையிலே நான் நினைக்கிறேன், அவருடைய குடும்பத்தில் எந்த செய்வனையும் இல்லை, அவருக்கு எந்த செய்வனையும் இல்லை. செய்வனையே என்ன தெரியுமா? அவர் யோசிச்ச யோசனை தான் அவருக்கு செய்வனை. வேற அவருக்கு செய்வனை கிடையாது, அவருக்கு மாந்திரிகம் கிடையாது, அவருக்கு யாரும் விரோதி இல்லை. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு வசதி வந்தோடனே யாராவது செய்வனை வச்சுட்டாங்களோ, இவங்க வச்சிருப்பாங்களோ, அவங்க வச்சிருப்பாங்களோ, இவங்க இப்படி பாக்குறாங்க, அவங்க அப்படி பாக்குறாங்க, இவன் இப்படி போறான், இவன் இப்படி தான் பண்றான். அதை நினைச்சு இன்னைக்கு அவ்வளவு வசதி உள்ளவர்களாக இருந்த போதிலும் ஒரு துளி நிம்மதி கூட அவங்களுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துச்சா? இப்ப பாருங்களேன், இப்ப வெயில் காலம், எல்லா பக்கமும் வெயில். இந்த வெயில் காலத்துல விஷ பூச்சிகள் எல்லாம் உள்ள இருக்க முடியாம, சூடு தாங்க முடியாம எங்க வரும்? கேட்கல, எல்லாம் வரும், பாம்பும் வரும், பூரானும் வரும். இப்போ இந்த வெயில் காலத்துல ஒரு பாம்பு உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு வைங்களேன், ஐயோ பிசாசு, ஏதேன் தோட்டத்தில் வந்த பிசாசு, இது ஆதாம வஞ்சிச்ச பிசாசு, இது ஏவாளை வஞ்சிச்ச பிசாசு, என் வீட்டுக்குள்ள வந்துச்சா போச்சு, ஏதோ ப்ராப்ளம் ஆகி போச்சு. இயேசுவே, பாஸ்டர் வாங்க ஜெபம் பண்ணுங்க, தண்ணி தெளிச்சு ஜெபம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. அந்த பாம்பு வந்ததுல இருந்து எங்களுக்கு பிரச்சனை ஆகி போச்சு, அது வந்ததுல இருந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அது வந்ததுல இருந்து நஷ்டம் ஆகி போச்சு. எத்தனை வார்த்தை தெரியுமா?
நான் வரணும் அப்படின்னு நான் சொல்லல, வரணும்னு சொல்லல. ஆனா அதை என்ன பண்ணாதீங்க, அதுக்கு கற்பனை பண்ணுவாங்க பாருங்க. நிறைய பேர் 21 நாள் உபவாசம் போட்டுருவாங்க. எதுக்கு? அந்த ஒரு விஷப்பூச்சி வீட்டுக்குள்ள வந்ததுக்கே அப்படி பண்றீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல கையிலேயே அத்தனை பேர் இருக்கும்போது அத்தனை பேருடைய டேஸ்டும் பிடிக்காம யாருடைய டேஸ்ட் பிடிச்சிருக்குது சொல்லுங்களேன்? பவுலுடைய டேஸ்ட் தான் பிடிச்சிருக்குது. நீங்க உங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் ஒருவேளை இருப்பீங்க, வீட்டில் வந்து நினைச்சு ரொம்ப குழம்பிட்டு இருக்கீங்களா? எங்க இருந்துச்சு தெரியுமா? சர்ச்சில் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கெல்லாம் காடா இருந்துச்சு. பக்கத்தில் நிறைய காடு, நிறைய பாம்பெல்லாம் நிறைய இதுக்குள்ளே இருக்கும். ஒரு நாள் மிக்சர், நம்முடைய சர்ச்சில் இருக்கு பாருங்களேன், அந்த ஆப்ரேட் பண்ணுற மிக்சர், சவுண்டு மிக்சர், அந்த மிக்சரில் இருக்கிற துணியை வந்து தம்பி எடுக்கிறான், உள்ள ஒரு பாம்பு படுத்து கிடக்குது. அது என்னன்னா அந்த மிக்சர் வந்து சூடு இல்லை, அந்த சூடான உடனே அது இதமா இருந்துச்சு போல, அதை ஆஃப் பண்ணி போட்டா நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சுருண்டு சர்ச்சுக்குள்ள மிக்சருக்குள்ள வந்து அவ்வளோ அழகா படுத்து கிடக்குது. இவன் பார்த்து பயந்து, பாஸ்டர் என்ன அப்படின்னு, சரி ஒன்றும் இல்லை, நம்ம கைதான் சாகணும் போல தெரியுது, என்ன பண்ண முடியும், தூக்கி போட்டாச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ ஒன்று அது உடனே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அதை வந்து பிசாச பாத்திரக்கூடாது, அதை எதைத்தான் பார்க்கணும். நீங்க என்னமோ தெரியல, நீங்க இல்ல பாச்சா நீங்க துருபேசம் பண்றீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது. நீங்க நிறைய பேரு உண்மைதானே. அதை எப்படி பாடுங்க, அதை எப்படி பாருங்க. ஒரு சாதாரணமான ஒரு விஷப்பூச்சி, அது ஒரு விஷப்பூச்சி இல்ல, சத்ரு விட்டு அதுக்குள்ள ஏதேன் தோட்டத்தில் அதுக்குள்ள புகுந்த மாதிரி, அதுக்குள்ள புகுந்து என் வீட்டுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு கற்பனை பண்ணி, இது நடக்கிறதெல்லாம் அதனாலதான் நடக்குது. ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இதை வந்து நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சில நேரத்தில் வந்து சிலர் தூங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சர்ப்பத்தை குறித்து இந்த பாம்பை பார்த்து சொப்பனம் பார்ப்பாங்க, பாம்பை பற்றி சொப்பனம் பார்ப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த சொப்பனத்துக்கு சில அர்த்தங்கள் இருக்கும். நம்ம வந்து ஒரு பாம்பை குறித்து ஒரு சொப்பனம் பார்க்குறோம், வித்தியாசமான சொப்பனம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. சிலர் வந்து பாம்பு துரத்துறது மாதிரி, பாம்பு கொத்துறது மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொப்பனம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக இந்த சொப்பனத்துக்கு பின்பாக நிறைய பேருடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்குது. அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். அப்படி நீங்க பாம்பை குறித்து சொப்பனம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு பிசாசுனுடைய ஸ்பிரிட் வந்து பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது பாருங்க, சிலர் பாம்பு மாதிரி ஆடுவாங்க, பாம்பு மாதிரி நெளிவாங்க. இந்த மாதிரி நான் கண் கூட பார்த்துருக்கிறேன், அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அந்த பிசாசு சொல்லும். அதனால இந்த பாம்பை குறிச்செல்லாம் சொப்பனம் பார்க்குறவங்க எல்லாம் நிறைய ஜெபம் பண்ணணும், நிறைய பைபிள் வாசிக்கிறோம், நிறைய பாடணும். அதற்கு பிறகு கண்டிப்பாக அது உங்களுக்குள்ள இருக்காது. இது நிறைய பெரிய சாப்டர், அதுக்குள்ள போகணும்னா நிறைய இருக்குது. ஆனா ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, எதையுமே நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப பூதாகரமா யோசிச்சு அதுக்குன்னு ஒரு பெரிய விளக்கத்தை பண்ணி, ஒரு தியரி போட்டு, ஒரு பாராகிராஃப் எழுதி அப்படி பண்ணாம எப்படி எடுங்க அப்படின்னு சொன்னா, இதை குறித்து யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், சத்தமா சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அப்படி யாராவது ஒருத்தர் ஏதாவது செஞ்சிருந்தா கூட ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பாக அது ஒன்றுமே இல்லை, அந்த போராட்டம் ஒன்றுமே இல்லை, அந்த செய்வனை ஒன்றுமே இல்லை, அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. எதையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்க பூதாகாரம் பண்ணக்கூடாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அங்கேயே மறந்துரு, அங்கேயே விட்டுரு. இன்னைக்கு நீங்க கோர்ட்ல போய் நிக்கிறீங்களா, அந்த கோர்ட்ல போய் நிக்கிற நேரத்துல நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க, அவ்வளவுதான். அந்த கோர்ட்ல பண்ணி முடிச்சாச்சா, அதுல இருந்து கீழே இறங்கி வந்த உடனே அடுத்த வேலை என்ன? அடுத்த வேலை என்ன? ஏதோ ஒரு காவல்துறைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சா, கூப்பிட்டாங்களா, போனீங்களா, பேசிட்டீங்களா, அவ்வளவுதான், முடிச்சிட்டீங்களா, வந்துட்டீங்களா, அவ்வளவுதான். உங்களை குறித்து ஒருத்தர் ரொம்ப தரக்குறைவாய் அசிங்கமா பேசிட்டாங்களா, அவங்களுடைய வாசனையை கெடுத்துட்டாங்களா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, சரி ஓகே, நீ பேசுவாடா, நீ இதுவும் பேசுவ, சத்தமா சொல்லுங்க. இதுக்கு மேலே ஐயோ இவன் பேசிட்டானே, ஐயோ இவன் பேசிட்டானே, என்ன போய் இப்படி பேசிட்டானே, இத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி பேசிட்டானே, நான் எவ்வளவு அவமானப்பட்டேன், எவ்வளவு வாசனையை கெடுத்துக்கிட்டேன். அதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை யோசிக்க ஆரம்பிச்சா உங்களால இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாதுன்னா வாழவே முடியாது. யோசேப்பை பாருங்க, யோசேப்பு என்ன பண்ணாரு? தன்னுடைய சகோதரர்களெல்லாம் அவனுக்கு விரோதமா அத்தனை இழந்ததுக்கு அப்புறம் கூட நோ திங்கிங், ஸ்டாப் திங்கிங், ஸ்டாப் திங்கிங். இந்த ஜபத்துல, இந்த உபவாச ஜபத்துல இருக்கிற யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இல்ல மகளே, இல்ல மகனே, நீ விடுதலையோட வாழணும், நீ விடுதலையோட வாழணும், நீங்க விடுதலையோட வாழணும். நீங்க விடுதலையோட வாழ்வதற்கு ஒன்று மட்டும் யோசிங்க, கடந்ததை நினைத்து நான் கலங்க மாட்டேன், நடந்ததை மறந்து விடு, எல்லாம் நன்மைக்கு. ஜெபம் பண்ணணும், அழலாம், உபவாசம் இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடினால் என் கவலைகள் எல்லாம் எங்க வச்சிருவேன் அப்படின்னு சொன்னா, அவர் மேல, அவர் மேல. வாழ போகிற வாழ்க்கை கொஞ்ச நாட்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள், அதுல பாதி வாழ்க்கைய
யோசிச்சு 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 நம்மளையே நம்ம ஏன் கெடுக்கணும்? வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய திரளான யோசனையினால் நீ குண்டானாய் அப்படின்னு நான் வெளியில போட்டிருக்குது. இல்லைன்னா உன் திரளான யோசனையினால் நீ பெருகினாய் அப்படின்னு நான் போட்டிருக்குது. உன் திரளான யோசனையினால் நீ தலைவன் ஆனாய் அப்படின்னு நான் போட்டிருக்குது. உன்னுடைய திரளான யோசனையினால் நீ இளைத்து போனாய், மெலிஞ்சு போனாய். நிறைய பேர் ஆள் பார்க்கறதுக்கு வெளியே வாட்ட சாட்டமா குண்டா தான் இருக்கிறீங்க. ஆனா உள்ள எப்படி இருக்குது? உள்ள நிறைய பேருக்கு எலும்பும் தோலுமா இருக்குது. ஸ்ட்ராங்கே இல்லை, பலனே இல்லை, இழைச்சு போயிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திரளான யோசனை. எப்போ பார்த்தாலும் யோசனை. அம்மா மாருங்க, சிஸ்டர், ஒரு கேள்வி கேட்குறேனே, இது வரைக்கும் என் லைஃப்ல ஒரு நாள் கூட அடுப்புல பால் பொங்கி வழிஞ்சதே இல்லை, சட்டி அடிபிடிச்சதே இல்லை. நிறைய நிறைய சகோதரர்கள் சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறாங்கன்னா, பாஸ்டர் வருஷத்துல 365 நாள்ல 200 நாள் அதான் பாஸ்டர் நடக்குது, வந்து பாருங்க எத்தனை பாத்திரம் தீஞ்சு போய் கிடக்குது. இது எதனால நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, கவனக்குறைவு மட்டுமல்ல, நிறைய பேருக்கு என்னன்னா நிறைய யோசனை. ஒருவேளை என்னால யோசிக்காம இருக்க முடியல, காலம் தாண்டுது பாஸ்டர், நாட்கள் தாண்டுது பாஸ்டர், எனக்கு யோசனை வந்துட்டே இருக்குது, இது ஒண்ணு நான் எப்படி யோசிக்காம இருக்கிறது? எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு தாமதமாகுது, எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு தாமதமாகுது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல, உன்னுடைய யோசனையினால எதுவுமே பண்ண முடியாது. அதற்கு மாறாக ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க, நிச்சயமாய் நான் நம்புகிறேன் ஏற்ற காலத்துல ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். அந்த தடைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்க காத்திருப்பு கண்டிப்பாக வீணாய் போகாது, ஒரு நாளும் வீணாய் போகாது. உங்க காத்திருப்புக்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, கடந்ததை நினைத்து நான் கலங்க போறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்பா, நான் இன்னையிலிருந்து ஒன்று யோசிக்கிறேன், நான் யோசிக்கிறத நான் நிறுத்துறேன். ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறதுக்கு இருக்கிறீர். நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா, திங்க் பண்ண மாட்டேன். நீங்க ஆண்டவரை நம்புகிறதுனுடைய பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க யோசிக்காம இருக்கிறது தான் ஆண்டவரை நம்புறதுனுடைய பெரிய அடையாளம். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையை குறித்து 1% கூட யோசிக்காம தனக்கு முன்னாடி இருக்கிற சாப்பாடை நிம்மதியா சாப்பிட்டு தனக்கு முன்னாடி கிடக்கிற நேரத்தில் நிம்மதியா தூங்குறாங்களோ, அவங்க ஆண்டவரை ரொம்ப நம்புறாங்க, அவங்க ஆண்டவரை ரொம்ப விசுவாசிக்கிறாங்க, அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். அவங்க விசுவாச அளவு சாதாரணமானது அல்ல, அவங்க விசுவாச அளவு அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரியது. அப்போஸ்தலனாகிய பவுலை சிறைச்சாலையில பிடிச்சிருக்கிறாங்க, கைய கால ரெண்டையும் தொழுமருவத்துல கட்டிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்க நினைச்சு பாருங்களேன், நம்ம என்ன கற்பனை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஐயோ கையும் காலையும் கட்டாங்க, தலையை வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அப்படி பண்ண போறாங்களா, இப்படி பண்ண போறாங்களா, கேஸ் போட போறாங்களா, அதை செய்ய போறாங்களா, என்னமோ யோசிப்போம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் 2 பேரும் கையும் காலையும் தானே கட்டிருப்பீங்க. நான் அப்படியே பாட போறேன், நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன், கைதாள ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதி. அப்படியே துதிச்சு பாடுறாங்களாமா. துதிச்சு பாடின உடனே சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தன, சங்கிலிகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டன. ஸ்டாப் திங்கிங். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கேட்கல? ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஒருவேளை பக்கத்துல யாராவது வசதி இருந்தா சொல்லுங்க, ஸ்டாப் திங்கிங். இல்லைன்னா நீங்களே சொல்லுங்க ஓனா அவங்கள பார்த்து, நீ எதுக்கு யோசிக்காத, திங்க் பண்ணாதீங்க, ஸ்டாப் திங்கிங். ஆமென். எதை குறித்து யோசிக்கணுமாமா? நான் வாச்சது மாதிரி, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நான் ஒரு ஊழியக்காரன், என்ன யோசிக்கணும் தெரியுமா? அடுத்த ஆண்டவர் என்ன ஊழியம் செய்ய சொல்றாரு, அடுத்து எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றது, அடுத்து எப்படி பிரேயர் நடத்தணும், எப்படி உங்களை ஆறுதல் படுத்தணும், எப்படி உங்களுக்கு உதவி ஊழியம் செய்யணும், இந்த மாதிரி என்னுடைய விஷன் அடுத்த லெவல், அடுத்த படி, இது ஒன்று தான் யோசிக்கணும். பின்னாடி எது வேணாலும் நடக்கலாம், 10 பேர் நம்மளை தூற்றலாம், வருத்தப்படுத்தலாம், பொய்ய சொல்லலாம், சரி ஓகே, இதெல்லாம் இருக்கத்தான். சொல்லுங்க, நான் அதை கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற விஷனை என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கரங்களை தட்டி, கடந்ததை நினைச்சு நீ கலங்காது, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. பாடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய்.
அவர் ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக அவர் ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார். இப்ப சொல்லுவோம், கலங்கிடவே வேண்டாம். இயேசுவே, கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். பாடுங்க. நோரும் உண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நோரும் உண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் காயம் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். என் கண்ணீர் துடைக்கிறார். என் கண்ணீர் துடைக்கிறார். முடிஞ்சவங்க கைகளை மேல கலங்கிடவே வேண்டாம். இயேசுவே, இப்போ உங்க மகிமை, இப்போ உங்க மகிமை, இப்போ சிந்தனையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோ போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார். எனக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில். கைகளை மேல தட்டி கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட சொல்லிக்கொண்டே என் இயேசு கைவிட மாட்டார். நான் ஆராதிக்கிறேன் இயேசு. என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கிற இயேசு நம்மை கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். நீங்க பாருங்களேன், 10 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்க வாழ்க்கை நடந்த சில சம்பவத்தை உங்க முன்னாடி கொண்டு வைங்க. நீங்க எவ்வளவு யோசிச்சிருப்பீங்க, எவ்வளவு யோசிச்சிருப்பீங்க. அதுவா இதுவா இதாச்சா அதாச்சா இத்தனை யோசிப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க திரும்பி பாருங்க, நீங்க யோசிச்சதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு தோணும். சரி, நான் தேவையில்லாம யோசிச்சேன். நான் தேவையில்லாம யோசிச்சேன். நான் எதுக்கு அப்படி யோசிச்சேனே தெரியல. நான் யோசிச்சது மாதிரி எதுவுமே இல்லைல்ல. நான் யோசிச்சது மாதிரி எதுவுமே இல்லைல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதை தான் திரும்ப 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 உங்களுக்கு சொல்றார். நோ டிப்ரெஷன். நான் சொல்றேன், நீங்க டிப்ரெஷன் இல்லாம வாழ முடியும். நீங்க மன அழுத்தம் இல்லாம வாழ முடியும். எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொன்னா, இப்ப என் முன்னாடி இதான் இருக்குதா, என் முன்னாடி கஞ்சி தான் இருக்குதா. ஐயோ, நான் எல்லாரையும் பிரியாணி சாப்பிட்றாங்களே, நான் கஞ்சி சாப்பிட்றேனே அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் முன்னாடி இருக்கிறத சத்தமா சொல்லுங்க, என் வயிற்றுக்கு நான் சாப்பிட்றேன், அவ்வளோதான். நாளைக்கு பிரியாணி இல்லைன்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு பிரியாணி தேவைன்னா கர்த்தர் காகங்களை கொண்டும் என்னை போஷிக்கிறது இருக்கு. கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எதுவுமே எதுவுமே அப்படிதான், எதுவுமே அப்படிதான். நீங்கள் நான் சொல்கிறேன், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. நம்ம ரொம்ப சுகமாய் வாழணும். நான் அப்படிதான் ஜெபம் பண்ணுறேன். சுவர் இருந்தால் தான் சித்திரம். நம்ம உயிரோட இருந்தால் தான் எல்லாமே. நான் உயிரோட இல்லாமல் எனக்கு கார் இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் உயிரோட இல்லாமல் என்னுடைய பணம் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் உயிரோட இல்லாமல் ஜாதியை குறித்து பெருமை பாராட்டி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நானே நல்லா இல்லாமல் எனக்கு அத்தனை சொந்தக்காரங்களை நான் நல்லா வச்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய பேர் சொந்தக்காரங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை இழக்கிறாங்க. ஜாதின்ற ஒரு பேர்ல தன்னுடைய சரீரத்தை இழக்கிறாங்க. தன்னுடைய வீட்டில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்துக்காக தன்னுடைய சரீரத்தை இழக்கிறாங்க. பிரதர், சிஸ்டர், இல்ல அன்பு தகப்பனே, தாயே, எதுக்காக உங்க உடம்பை எடுக்காதீங்க. நீங்க தான் மேல முக்கியம். நீங்க தான் முதல்ல வேணும். நீங்க தான் நல்லா இருக்கணும்.
நீங்க நல்லா இருந்தால் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்க நல்லா இருந்தால் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கவே முடியும். நீங்களே நல்லா இல்லாம உங்களை அழிச்சுக்கிட்டு இன்னொன்று ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அது உங்களால் பயன்படுத்தவும் முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் என்னவாமா? நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த சரீரத்தை தண்ணி அடிக்கிறவன் கெடுக்கிறான், பாக்கு போடுறவன் கெடுக்கிறான், கெட்ட வார்த்தை பேசுறவன் இந்த சரீரத்தை கெடுக்கிறான்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. யோசனை கூட சரீரத்தை கெடுக்கிற பெரிய ஆயுதம் தான். நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நிறைய பேர் தண்ணி அடிச்சு சரீரத்தை கெடுக்கிறது இல்லை, சிகரெட் அடிச்சு சரீரத்தை கெடுக்கிறது இல்லை. ஆனா எதுல கெடுத்துக்கிறாங்க தெரியுமா? யோசிச்சு தண்ணி சரீரத்தை கெடுத்துக்கிறாங்க. யோசிச்சு தான் நமக்கு நிறைய பேருக்கு வியாதியே வருது. திங்க் பண்ணி தான் நிறைய பேர் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனா இன்னைக்கு நம்ம சிலுவையில் அறைய போறோம். நான் நம்புறேன், இனி ஸ்டாப் திங்கிங். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நான் இனி யோசிக்கணும்னா ஒன்னே ஒண்ணு, உண்மை உள்ளவைகளை மட்டும்தான் நான் யோசிப்பேன். வேற எதையுமே யோசிக்காம. யோபுனுடைய மனைவி யோபு 2 பேருக்கும் இருக்கிறது ஒண்ணுதான். யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ன மாதிரி யோசனை பாருங்களேன், என்ன மாதிரி. ஸ்டாப் திங்கிங். எதையுமே யோசிக்கல. எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. சொத்து போச்சு, சுகம் போச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, சரீரத்துல வியாதி வந்துச்சு. ஆனா கூட யோசிக்கிறதுக்கு மட்டும் இடம் கொடுக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, நான் முன்னாடி போனாவே இல்லை, பின்னாடி கிரியை செய்தான் அவரை காணேன். ஆனாலும் நான் போகும் வழி ஆண்டவர் அறிவார், கண்டிப்பா அறிவார். என்னை காண்கிறவர் எனக்கு முன்னே இருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ஒருவேளை ஒரு பெரிய வியாதியினாலே அகப்பட்டு இருக்கலாம். அந்த வியாதியை குறித்து நிறைய பேர் டெஃபினேஷன் பல மடங்கு சொல்லிட்டே இருக்கலாம். ஐயோ, இந்த வியாதி உங்களுக்கு வந்துச்சா பிரதர், சிஸ்டர், இந்த வியாதி உங்களுக்கு வந்துச்சா? இது எப்படி கொண்டு போய் விடும் தெரியுமா? இது எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? இது வந்தவங்க நிறைய பேர் உயிரோடு இல்லை தெரியுமா? என்னென்னமோ சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்க கையை பிடிச்சி சொல்றாரு, அந்த வியாதியை குறித்து நீ ஆராய வேண்டிய அவசியம் கேட்கல. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது அவங்களை குறித்து ஆராய வேண்டிய அவசியம் நமக்கு கேட்கல, இல்லவே இல்லை. அதை குறித்து நம்ம ஒன்றும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கூகுள் ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. எதுக்கெடுத்தாலும் உடனே போய் சர்ச் பண்ணிடுறது, கூகுளில் சர்ச் பண்ணிடுறது, யூடியூப்ல சர்ச் பண்ணிடுறது. என்ன இதுக்கு என்னவா இருக்கும், இதுக்கு என்னவா இருக்கும், அங்க என்ன சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறீங்க? காய்ச்சல், எனக்கு காய்ச்சல் வந்தது எப்படி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா என்ன எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படியே ஆரம்பிக்கும் போது ஆரம்பிப்பான், காய்ச்சலா, சில வேளை இப்படியும் வந்திருக்கலாம், சில வேளை இப்படியும் வந்திருக்கலாம். சில காய்ச்சல் உங்களை சாகிற வரைக்கும் கொண்டு போய், சில காய்ச்சல் ரத்தத்தை உறைய பண்ணும். அதை வாசிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவுதான், பிபி வந்தே செத்துற வேண்டியதான். நம்ம யாராவது பாசிட்டிவா உனக்கு காய்ச்சல் வந்தது ரொம்ப நல்லது, உன் உடம்பு எதிர்ப்பு சக்தியை தேடி வருகிறது, ஒன்றும் இல்லை, நல்ல ரச சாதத்தை பிழிஞ்ச அடி, நல்லா சாப்பிடு, படுத்து தூங்கு, 4 நாள் ரெஸ்ட் எடுக்க தான் கர்த்தர் உனக்கு அனுமதிச்சிருக்கிறார். இந்த காய்ச்சலை நீ ரொம்ப ஓடிட்டு இருக்க, ஆண்டவரும் பார்த்துட்டே இருந்தாரு, உன்னை எப்படி ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம்னு யோசிச்சாரு. சரி, காய்ச்சல் கொடுத்தாதான் இவன் ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் உனக்கு காய்ச்சல் கொடுத்தாருன்னு எந்த கூகுளாவது சொல்லுமா? ஹலோ, எந்த கூகுளாவது சொல்லுமா? ஒன்று சொல்லும். எந்த கூகுள் சொல்லும்னா இது சொல்லுங்க, இது சொல்லுங்க. காய்ச்சல் வந்தது கெட்டதுன்னு சொல்லாது, நல்லதுன்னு தான் சொல்லும், நல்லதுன்னு தான் சொல்லும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாத்தையும் போய் ஆராயாதீங்க, எல்லாத்தையும் போய் தேடாதீங்க, எல்லாத்தையும் போய் யோசிக்காதீங்க. ஆண்டவரே, உங்க கையில கொடுக்குறேன், எது நடக்குதோ அதை எனக்கு நன்மையாய் மாற்றி கொடுக்கறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. இன்றைக்கு இந்த ஆலயத்திலிருந்து போகும்போதே எல்லா யோசனையும் நான் சிலுவையில அறைகிறேன், எல்லா யோசனையும் நான் இங்கே விட்டுட்டு போறேன். என்ன கர்த்தர் நடத்துவார். நான் நல்லதை மட்டும்தான் யோசிப்பேன். இல்லைன்னா அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நல்லதை மட்டும்தான் நான் யோசிப்பேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவனே, இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது ஒரு மகிமை கடந்து வருவதாக, ஒரு மகிமை கடந்து வருவதாக, ஒரு பிரசன்னம் கடந்து வருவதாக, ஒரு இரக்கம் கடந்து வருவதாக. இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. இப்பொழுது அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற எந்த பிள்ளை என்னுடைய சிந்தனையை ஸ்டாப் பண்ணவே முடியல, நான் என்னென்னமோ யோசிக்கிறேன், கர்த்தர் என்னை தண்டிச்சாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரோ, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உம்முடைய மகிமை கடந்து வருவதாக,
வல்லமை கடந்து வருவதாக. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த யோசனையிலிருந்து என்னுடைய பிள்ளையை இப்பொழுது வெளியே கொண்டு வருவீராக. அந்த நஷ்டத்தை குறித்து ஆண்டவர், அந்த ஏமாற்றத்தை குறித்து என்னுடைய பிள்ளை யோசித்துக் கொண்டிருக்கிறார்களே, இப்பொழுது ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக ராஜா. ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய சுகமாக்கும் கரம். ஹalleluya, ஹalleluya. இனி தாண்டணும். தெற்கத்தி வெள்ளங்களை நீர் திருப்புவது போல இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர், நான் உனக்கு அதிசயத்தை செய்யும் போது அது சொப்பனம் பார்க்கிறது போல இருக்கும் என்று சொன்னீரே ஐயா. அந்த பிள்ளையை குறித்த அந்த யோசனை இப்பொழுது நிறுத்தப்படட்டும். ஆமென். அந்த கடனை குறித்த அந்த யோசனை இப்பொழுது நிறுத்தப்படட்டும். ஒரு தெளிவு தாங்க ராஜா, தெளிவு தாங்க ராஜா. அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தை இப்பொழுது உம்முடைய பிள்ளைக்கு தருவீராக ராஜா. ஹalleluya, ஹalleluya.